இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. சார், இது வந்து இல்தக்கா செய்யா விஜயோட டைலாக்கு. ஓகே, சரிங்களா? இது வந்து 2K கிட்ஸ்க்குலாம் அவ்வளோ தெரியாது, 90 கிட்ஸ்க்குலாம் தெரியும். ஏன் இது 90 கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா? இல்லை, 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 90 கிட்ஸ்க்கும் பிடிக்கும், அந்த மாதிரி படம் தான் இது. சரி, இப்போ வந்து 2K கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் நாடார்ன்றது ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க? அது என்னோட அடையாளம். என்னன்னா, நான் எங்கேருந்து வர்றேன், எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வர்றோம், என்ன தொழில் என்ன, நாங்கள் எந்த மாதிரி உறவுமுறை வச்சுருப்போம், கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடையாளம். அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளாவில் மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன்லேருந்து நித்யா மேனன்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே, நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துட்ட சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்படமாது. ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி. நான் சட்டம் தெரிஞ்சவன். நீங்கள் விரும்பினா உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கலாம். பயிலோன் என்ன? சரி சரி, ஓகே. நான் சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது, அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க. அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சினிமா பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ நீங்கள் அவர் ஜாதி வெறியர் தான் சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் ஜாதி வெறி பிடிச்சிட்டா படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறதுனால நான் சாதி வெறியும் கிடையாது. இப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ண வரீங்க? இன்னும் புரியல. இப்போ என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே 3வது பணக்காரர், அதிகப்படியாக நன்கொடை வழங்குறவர் முதலிடத்துல இருக்காரு. அவர் நாடார்னு போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வெறி பிடிச்சவர் ஆயிடுவாரா? சரி, ஓகேண்ணே, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். சொல்லுங்கள். உங்கள் இன்ஸ்டா நான் பார்த்தேன், சரிங்களா? அதில் வந்து உங்கள் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் வந்து நாடார் சமுதாயத்தை பற்றி நல்லா போட்டுக்கிறீங்க, உங்களை வச்சு நல்லா பண்ணுறாங்க, ஓகே, சரிங்களா? அதே வந்து உங்கள் ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்கள் பார்த்தோம், சரிங்களா? அது டோட்டலாகவே வேறு, சரிங்களா? இப்போ வந்து உங்கள் ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி 2 பேரும் ஒன்றா ரீல்ஸ் பண்ணுறீங்க, முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் வந்து உங்கள் ஒய்ஃபு வந்து அந்த முத்த காட்சிகள்லாம் அவங்க ரீல்ஸில் போடுறாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஏன் போட மாட்டீங்க? ஏன் இப்போ அதில் போட்டால் உங்கள் ஜாதியில் இருக்கிறவங்க வந்து உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடலையா? கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு கட்சி நான் வச்சு நடத்துகிறேன். அதனால வந்து நாங்கள் அதில் வந்து சாதி ரீதியான நான் ஒரு கட்சி நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம். அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்போ வந்து நல்ல விதமாக விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது உங்களுக்காக அது சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது, சரி உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா? அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களை திட்டுறாங்க, சில பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் அதில் எடுத்து போக மாட்டீங்க, அந்த விஷயத்தில் இதில் எடுத்து போக மாட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன், என் ஒய்ஃபு என் ஃபேமிலி சைடில் நான் இப்போ மற்ற சோஷியல் மீடியாவில் வந்து என்ன எப்படி வேணால் பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்லை. என்னென்னா இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, சரிங்களா? அதுலாம் எந்த மாற்றம், அதை பற்றி நாங்கள் யோசிக்கூட இல்லை. நீங்கள் சொல்லி தான் எனக்கே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை இல்லை, நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? ஆனால் நீங்கள் அது பண்ணவே இல்லை. உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் நீங்கள் போட்டுருக்கீங்க. அது அஃபீஷியல் ஐடி. என்னோட ஐடியை வந்து 2 ஐடி வச்சுருக்கேன். அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடி வச்சுருக்கேன், நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சுருக்கேன். அது ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க, இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து தான் செய்கிறோம். ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ்னு என்னோட ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும்தான் போடுவேன். செய்தின்னு புதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க, சரிங்க? அதே மாதிரி தான் நாம் ஒரு அஃபீஷியலாக ஒரு ஐடி வச்சுருக்கோம், அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சுருக்கோம், அவ்வளோதான்.
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பற்றியோ மற்ற சாதியினரை பற்றியோ தவறாக பேசலை. என்னோட சமுதாயம் வளரணும், வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த என் பேர் அடையாளம். காமராஜர் உங்கள் சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்கள் இன்னைக்கு நாளில் வந்து படத்தை ரிலீஸ் ப்ரெஸ் மாதிரி போடுறீங்களா? என்ன புரியல? காமராஜர் உங்கள் சாதியை சம்மந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர், சரிங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா, ப்ரெஸ் மீட் வச்சிருக்கீங்களா? ஆமாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். என்னன்னு கேளுங்க. காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான், ஆனால் இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எந்த விதத்துலையும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை. இது பெரிய தவறு. கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரு அவர் ஃபோட்டோ வச்சிருக்காங்க, சரியா? சிறு சமுதாயத்தை கூட வச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர் தூவி வாழ்த்துறாங்க. நீங்கள் எப்படி வந்து உங்கள் சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க? அதுதான் உண்மை. இன்னைக்கு எங்கே இல்லையே, நான் என்ன சொல்கிறேன், அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு, சரிங்களா? அந்த மென்ஷனில் நீங்கள் சொல்லாமே தவிர ஜாதியை நாங்கள் மட்டும்தான் கொண்டாடுறோன்னு நீங்கள் சொல்கிறது வந்து பெரிய தவறு இல்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நானே எங்கள் பகுதிகளில் வந்து அது இல்லை. அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு கூட போகிறதில்ல. நான் ஈரோடு. நீங்கள் சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க? சென்னைக்கு வருவேன் மாதத்தில் ஒரு தடவை. இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 10 வருஷமாக வந்துட்டு 10 வருஷமாக நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சென்னையில் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பாருங்க, ஒரு 25 வருஷமாகவே அவர் கொண்டாடி தான் இருக்காங்க. அரசு பள்ளியில் எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்கள் ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்கள் ஒரே விஷயம் சொல்கிறேன். இப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்குது, எங்கள் ஐயாவோட சமாதி எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற இந்த வீடு இப்போ எந்த நிலைமையில், எல்லாமே எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. எங்கள் சங்க தலைவர்கள் தான் எல்லாம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு யார் நான் மாலை போட தெரியுமா? நான் உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டில் அவர் சிலைக்கு யார் மாலை போட தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க. எங்கள் நாடார் சங்கக்காரங்க மாலை போட்டாங்க. சொல்லுங்கண்ணே. ஏங்க இதில் அதிகபட்சமாக போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க, நாடார் சாதியை சேர்ந்தவங்க தான். இப்போ அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்குது, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்குது. அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்குது. புரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஆமாம், சரி, போடலை, ஆதரிக்கல, கண்டிக்கலதான். அவரு பேர்ல பட்டம் போடல, நீங்க பட்டம் போட்டுக்கிட்டு நான் காமராஜ் நாடார் உங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி பிரதர்? அவர் ஆரம்பத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு. நீங்க விடுதலை ஆபீஸ்ல போய் பாருங்க. ஓகே தேங்க்யூ சார். ஜாதி ஒழிப்பு மாநாடு போட்டது யாரு? ஜாதி ஒழிப்பு மாநாடு போட்டதாரு? தான் பேருக்கு படி ஜாதி இல்லைன்னு சொன்னது யாரு? யாரு மாத்துனது? ஆரம்ப காலத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு குரூப் போட்டோ, உங்க வரலாறு எப்படி இருந்துச்சு? திரைசீல போட்டது யாரு? யாரு வரி கட்டினது?